நாம கடலை பார்க்க போனா பரவாயில்ல, கடல் நம்மளை பார்க்க வந்தா உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச், ஒரு பெட். இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க, நண்பர்கள் கிட்ட கேட்டு பாருங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. காட்டுப்பள்ளி போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சேவ் எண்ணூர் கிரீக் கேம்பெயின் ஒரு கேம்பெயின், அங்க ஒரு கூட்டம் கத்திட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. காட்டுப்பள்ளி போர்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட், காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது அந்த சென்னை கோஸ்டல் ஏரியா, அந்த எண்ணூர் சார்ந்த ஒரு கோஸ்டல் ஏரியா, ரொம்பவே முக்கியமான ஒரு கோஸ்டல் ஏரியா. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது ஒரு முகத்வாரமா இருக்கு. இந்த முகத்வாரம்னா என்ன அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, இங்க நம்ம ஏரி, குளம், குட்டை இது எல்லாமே எக்ஸஸா இருந்து, விச் மீன்ஸ் நம்ம செய்யல, பட் தென் அதெல்லாம் அதிக தண்ணி நம்ம சேமிச்சு வச்சு பேலன்ஸ் இருக்க தண்ணி வந்து கடல்ல தான் கலக்க விடுறோம். அந்த கடல் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேரும் இடம் அப்படிங்கிறது தான் இந்த முகத்வாரம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த எஸ்டரி ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த முகத்வாரம் இருக்கிறதுனால தான் கடல் தண்ணி நிலத்துக்கடியில புகுந்து உப்பு தண்ணியா மாறாம இருக்கு, விச் மீன்ஸ் ஃபில்டரா இருக்கு. ரெண்டாவது விஷயம், இங்க வந்து சதுப்பு நில காடுகளும் அலையாத்தி மரங்களும் இருக்கு. இது கோடிக்கணக்கான உயிர்களுக்கு ஹப் மாதிரி இருக்கு, ஒரு வீடு மாதிரி இருக்கு. ஸோ இங்க மீன், எறா, சொரா, நண்டு, வண்டு எல்லாமே இருக்கு. அது இல்லாம இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணல் குன்றுகள் இருக்கு. இது இந்த சதுப்பு நில காடுகளும் மணல் குன்றுகளும் கடலோட ஆக்கிரமிஷ சீற்றத்துல இருந்து மனுஷங்களையும் மனுஷங்களோட ஆக்டிவிட்டில இருந்து கடலையும் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான நேச்சுரலா உருவான ஒரு அரண். இந்த அரனை தான் தரமட்டமாக்கிட்டு நம்ம ஒரு போர்ட் கட்ட போறோம். இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, இந்த அரண் இல்லை அப்படின்னா இனிமே கடல் கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து கடலையும் காப்பாற்றவே முடியாது. ரெண்டாவது விஷயம், இதுல ஆக்கிரமிக்க போற இடம் வந்து துபாய் மிஞ்சுற அளவுக்கு கடலை நம்ம ஆக்கிரமிக்க போறோம். 2000 ஏக்கர் கடலை ஆக்கிரமிக்க போறோம். 2000 ஏக்கர் கோஸ்டல் ஏரியா, அதாவது ரொம்ப என்விரான்மெண்டலி சென்சிட்டிவ் ஏரியாவை நம்ம ஆக்கிரமிக்க போறோம். அது இல்லாம சுத்தி அந்த டிரான்ஸ்போர்டேஷன் மத்த வசதிகளுக்காக இன்னும் 2000 சொச்ச ஏக்கர். ஸோ 6000 ஏக்கர் நம்ம இயற்கையா ஆக்கிரமிக்க போறோம். மனிதர்கள் இயற்கையில ஒரு பகுதின்ற போய் இயற்கையை நம்ம ஆளணும்னு நினைச்சு ஒரு படி மேல போய் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே டைரக்டா மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் காணாம போகுது. ஸோ ஆப்வியஸ்லி மீன்பிடி தொழில் பாதிக்கப்படப்படுது. பல நூறு தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஒரு இது இப்போ இனிமேல் இருக்க போறது இல்லை. 2000 ஏக்கர் நிலத்தில் ஆக்கிரமிக்கப்பட போறதுனால நல்ல நீர், அதாவது இந்த குளம், குட்டை, நன்னீர் ஊற்று இது எல்லாமே காணாம போகுது. ஸோ ஆப்வியஸாக இங்கே கூடிய இயற்கை விவசாயமும் அழிய போகுது. அது இல்லாம இந்த உப்பு தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களும் அழிக்கிறாங்க. ஸோ இங்கே மீனவனும் அழியிறான், இங்க விவசாயம் பண்றவனும் அழியிறான், உப்பு தொழில் செய்யறவனும் அழியிறான். அவன் அழிஞ்ச நமக்கு என்னப்பா, நான் இங்க சேஃபா இருக்கேன். அந்த சிட்டிக்குள்ள ஜாலியா இருக்கிறவங்களுக்கு கொசஸ்தலையாறுல இருந்து அந்த வாட்டர் பாடி யாரும் மறந்துருக்க வாய்ப்பு இல்லை. பல மில்லியன் லிட்டர் தண்ணியை கொடுத்து சென்னை வறட்சியா இருந்தப்போ நம்மளை காப்பாத்தின ஒரு இடம். இந்த ப்ராஜெக்ட்னால அதுவுமே அழிய போகுது. ஸோ சென்னையோட வாட்டர் ரிசோர்ஸ் மேல ஒரு பெரிய கை வைக்க போறாங்க. இங்க அவங்களோட வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, நம்மளோட பாதுகாப்பும் நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸும் காணாம போகுது. இன்னொரு பெரிய 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 விஷயம் என்னன்னா, நாலு பின்ன மழை வந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டுக்கு முன்னாடி ஸ்விமிங் பூல் கட்டலாம். அவ்வளவு வெள்ள தண்ணி இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? வடிகால்ல தானே நம்ம போர்ட்டே கட்ட போறோம். அப்ப வெள்ளம் எங்க போக போகுது? போன வேகத்துல திரும்பி நம்மள நோக்கி வரப்போகுது. சோ நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம கிட்ட இல்ல. ஏரி, குளம், குட்டை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதே இல்ல. அப்ப போற தண்ணி போற வேகத்துல நம்மகிட்ட தானே வரப்போகுது. இனி கடல்ல கலக்கிறதுக்கு அதுக்கு இடம் கொடுக்கலையே. இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி யாராவது கேட்கறாங்கன்னு கேட்டா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் சங்கமும், பெண்கள் சங்கமும், மாணவர்கள் சங்கமும், பூவுலக நண்பர்களும், இன்னும் நிறைய பேர் சேவ் எண்ணூர் கிரீக் கேம்பெயின் சொல்லிட்டு அங்க கத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா அவர்கள் குரல் எட்டப்படவில்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்றதுக்காக நான் இந்த வீடியோ பதிவு செய்யறேன். கண்டிப்பா இந்த இஷ்யூ பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நீங்க. ஒருவேளை நீங்க கேள்விப்படல, அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுங்கன்னா தயவு செஞ்சு இதை பத்தி மத்தவங்க கிட்ட பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அங்க போய் கூலி பிடிச்சிட்டு நின்னாதான் அதுக்கு பேர் போராட்டம் கிடையாது. முன்னாடி மனிதர்களை நம்ம மண்ணில் தான் தேடணும். இப்போ நம்ம நெட்ல தேடுறோம். ஸோ இதை எவ்வளவு பேசுறோமோ, மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றோமோ அவ்வளவு இந்த விஷயம் வெளில போகும். 6000 ஏக்கர் நம்ம இயற்கையை ஆக்கிரமிச்சு செய்ய போற ஒரு விஷயம். சின்ன ஆக்கிரமிப்பு செஞ்சாலே இயற்கை பதிலுக்கு ஒரு ரிவீட் அடிச்சா நமக்கு தண்ணி இல்லாம இங்க கஷ்டப்படுறோம். இல்ல ஓவர் வெள்ளம் வந்து நம்ம மூழ்கிட்டு இருக்கோம். இப்ப கடல் கூடியே நம்ம டேட்டா மோத போறோம். சோ விளைவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நீங்க டிஸ்கஸ் பண்றது மூலமா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நக்ஸ்லைட்ன்றீங்க, எதுக்கு வம்பு? இப்படி பிரச்சனை இருக்குன்னு நான் காட்ட வேண்டியது என்னோட கடமை. பிகாஸ் எவ்ரிபடி ஷுட் டேக் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஹவ் டன் தட் ப்ராப்பர்லி, ஐ கெஸ். சோ இது அடுத்து உங்களோட கையில கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க அடுத்து இது யார்கிட்ட சொல்ல போறீங்க, எங்க கொண்டு போக போறீங்கன்றது தான் இருக்கு. சேவ் எண்ணூர் கிரீக் கேம்பெயின்.